சாமி ஆடிக்கு ஒழுக்கம் இல்லையா? என்ன நடக்கும்? சாமி அந்த தேகத்துல பேசுமா? பேசாதா? அததான் இன்னைக்கு நான் அறிஞ்சதை அறிவு நண்பர்கள் கேட்டதுனால பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரி, என் சாமியை நான் சுமக்கிறேன் அப்படின்னா இந்த உடலும் இந்த உள்ளமும் சுத்தமா இருக்கணும். சரி, அது என்னங்க ஒழுக்கம்னா என்னங்க? தெய்வம் இருக்கு அப்படின்னா என் குலசாமியை சுமந்து ஆடுறேன், இல்லை இந்த தேகத்தில் வேற ஒரு சாமி இருக்கு அப்படின்னா மனுஷனுக்கும் தெய்வத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் இதுதான். ஒழுக்கம் அப்படின்னா இப்போ ஒரு சுத்தமான இடம், சுத்தமான ஆலயம், சுத்தமான திருவுருவ சிலை, சுத்தமான அந்த இடத்த, அந்த இருப்பிடத்தை அந்த சுத்தமானவங்க தானே உள்ள நுழைய முடியும். சுத்தமானவங்க தானே அதை தொட முடியும். சுத்தமானவங்கனால தான் அதை பராமரிக்க முடியும். சுத்தமானவங்களை தானே அதை அனுமதிக்கும். அப்படி அதுபோன்று ஆலயங்கள்ல சாமியை சுமக்கிற சாமியாடிகள் அல்லது அந்த சாமியை பராமரிக்கிற சாமியாடி பெருமக்கள் சுத்தம் இல்லாம அந்த விஷயத்தை செஞ்சிட்டாங்க அப்படின்னா எது மாதிரியான தவறுகள் நடக்கும், அந்த எல்லைக்கு என்ன நடக்கும், அந்த தெய்வத்துக்கு என்ன நடக்கும், அந்த தவறு செய்த அந்த சாமியை பாதுகாக்கிற அந்த சாமியாடிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு நான் அறிஞ்சதை அறிவு நண்பர்கள்ட்ட ஒரு சில உண்மையான நிகழ்வுகளை வச்சு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா, நாம மனுஷன் தான். எல்லா ஆசாபாசங்களுக்கும் இன்பங்களுக்கும் நாம் நம்மளுடைய படைப்பு அது மதிமயங்கும், அது கட்டுப்படும், அது கூடாது, அது வேண்டவே வேண்டாம் அப்படின்னு எங்கேயும் சொல்லலை. ஆனால் தெய்வம்னு வரும்போது, ஆலயம்னு வரும்போது சுத்தம், மனசும் உடலும் சுத்தம் 100% இருக்கணும் அப்படின்னு எல்லா இறை மரபுகள்லையும் சொல்லப்பட்டிருக்கு. சரிங்க, புரியுற மாதிரி சொல்லுங்க. நான் சாமி ஆடுறேன், நான் ஒழுக்கம் இல்லை, ஒழுக்கம் இல்லாமல் நான் இருந்துட்டேன் அப்படின்னா என்னை எப்படி பாதிக்கும்? நான் அறிஞ்சு செய்யலைங்க, அறியாம தெரியாம ஆசாபாசங்களை அடக்க முடியாம என்னைய மீறி ஏதோ ஒரு வேற ஒரு சக்தி கூட ஆட்கொண்டு நான் ஒரு குற்ற உணர்ச்சியோடு அதுக்கு நான் இணங்கிடுறேன், அந்த தவறுகளுக்கு நான் துணை போயிடுறேன். ஆனால் நான் அதுக்காக நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு இருக்கிற பெருமக்களுக்கு இன்னைக்கு இந்த பதிவு. சரிங்க, முதல்ல ஒழுக்கம் இல்லாமன்னா என்ன? அதாவது எப்படி சொல்றதுன்னா, குலதெய்வத்தை பொறுத்தளவு எதுக்கு 3 வீட்டு சோறு ஆகாதுன்னு சொல்றாங்க அப்படின்னா, அந்த சுத்தமில்லாத வீட்டு சோறு அந்த தெய்வத்துக்கு ஆகாது. அந்த தெய்வத்துக்கு ஆகலை அப்படின்னா அந்த சாமிக்கு அந்த தெய்வத்தை சுமக்கிற சாமி அடிக்கு ஆகாது. அதனால தான் 3 வீட்டு சோறு ஆகாது. 3 வீட்டு சோறுனா எனக்கு இந்த தீட்டு வீடு, இளவு வீடு, இது மாதிரி அந்த ஒரு சில சுத்தம் இல்லாமல் இருப்பாங்களா, அந்த 30 நாள். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தெய்வத்துக்கு அந்த வாடை, அந்த வாசம் சேராது. ஏன் அப்படின்னா அது எதிர்மறை சக்திகளுடைய இறை. எதிர்மறை சக்திகள் அதையே தான் தன்னுடைய இரையாக இருக்கிறதுனால எதிர்மறை சக்திகளுடைய தாக்கம் உள்ள ஏறுங்கிறதுனால அதை அந்த சாமியானது அனுமதிக்காது, அந்த தேகத்தை அனுமதிக்காது. சரி, புரியுற மாதிரி சொல்றேன். நான் ஒரு சாமியாடியா இருக்கேன், என் மேல சாமி வருது, வந்ததுக்கு அப்புறம் எனக்கு கட்டுப்பாடு இல்லை. எப்படி சொல்றது அப்படின்னா, இது மாதிரியான உடல் உறவுகள், அதே சமயம் ஒரு சில ஆபாச படங்கள், காட்சிகள், மனசை கட்டுப்படுத்த முடியாம ஒரு சில இது மாதிரியான நான் செயல்களில் நான் என்னுடைய கவனத்தை நான் திருப்புறேன் அப்படின்னா அது தப்பு அல்ல. அது தப்பு எப்போது தப்பு அப்படின்னா, எனக்குள்ள ஒரு கட்டாயம் இருக்கும்ல, ஒருவனுக்கு ஒருத்தி என்னுடைய துணைவி, தப்பே கிடையாது. தெய்வம் மகிழ்விக்கும், நல்லா இருப்பா, சந்தோஷமா இருப்பா, குடும்பம் குட்டியோட நல்லா இருப்பா அப்படின்னு இருக்கும். ஆனா நான் என்னை சார்ந்த என்னுடைய மனைவி இல்லாமல் நான் மற்ற என்னை அந்த எல்லையை தாண்டி என்னுடைய மனைவி இல்லாமல் என்னுடைய கணவன் அது மாதிரியான ஒரு செயல்ல நான் சேரும்போது, ஈடுபடும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அப்பத்தான் என் சாமிக்கு கோவம் வரும். அப்பத்தான் நான் ஒழுக்கம் இல்லாதவனாக நான் அந்த இடத்துல கருதப்படுறேன், மாற்றப்படுகிறேன். இது மாதிரியான நிகழ்வுகள் மட்டுமல்ல, எண்ணம் சார்ந்த, சிந்தனை சார்ந்த பழி பாவ செயல்கள், நாம செய்கிற வினைகள், நல்லவங்களுக்கு எதிராக செய்கிற தீய வினைகள், பில்லி சூனியம் செய்வினை ஏவல், இது போன்ற செயல்களில் நான் ஈடுபட்டாலும் நான் ஒழுக்கம் இல்லாதவனா நான் மாறிட்டேன். இது இல்லாம கருணை இல்லாம
மனசாட்சி இல்லாம, ஈவு இரக்கம் இல்லாம மற்ற உயிர்கள்ட்ட நான் நடந்துக்கிறேன் அப்படின்னாலும் நான் இரக்கம் இல்லாதவனா, ஒழுக்கம் இல்லாதவனா நான் ஆயிடுறேன். ஆணவம், அகங்காரம், அதிகாரத்தை வச்சு தலை தூக்கி நான் ஆடுறேன், அதனால எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னாலும் நான் ஒழுக்கம் இல்லாதவனாக நான் மாறுறேன். சாமியை சுமக்கிறேன். சாமியை சுமந்ததுக்கு அப்புறம் எப்படி அந்த தெய்வத்துக்காக இந்த தேகத்தையும் மனசையும் அர்ப்பணிக்குமோ அப்படி அர்ப்பணிக்காம தான் போன ஆசைக்கு போன இடத்துல நான் அதிகமாக அசைவங்களை எடுக்கிறது, இந்த தேகத்தை சுத்தம் இல்லாமல் நான் வச்சுக்கிறது, சுத்தமான அசுத்தமான இடங்கள்ல நான் அந்த இடத்துல வசிக்கிறது, இது மாதிரியான ஒரு சில செயல்கள் தொடர்ந்து செய்வோமானாலும் நான் ஒழுக்கம் இல்லாதவனாக நான் ஆகிறேன். சரி, இதெல்லாம் யாரை பாதிக்கும்? சாதாரண மனுஷனை பாதிக்காது, சாமியை சுமக்கிற தேகத்தை பாதிக்கும். சாமியை சுமக்கிற தேகத்தை ஏன் பாதிக்குது அப்படின்னா அது அந்த சாமியை பாதிக்கும். அப்ப நான் இருக்கேன், நான் ஒரு ஆலயத்துல ஒரு பூசாரியா இருக்கேன் அப்படின்னா நான் சரியா இருக்கேன். ஏன்னா அந்த சாமியை தொட்டு அழகா அந்த தெய்வத்தை நான் பராமரித்து அபிஷேகம் அலங்காரம் பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய மனநிலை சரியில்லைன்னா நான் உள்ளே போகவே விடாது, சாமியை தொடவே விடாது. அதனால் சாமி நீ வரலை, எனக்கு இதை செய்யலைன்னு கோவிச்சுக்காது. என்னுடைய மனசு சுத்தம் இல்லை, என் மனசாட்சி ஒத்துக்கலை, நான் அசுத்தமாக இருக்கேன், ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்குது அப்படின்னா நாம் ஒதுங்கி நின்றுக்கிறேன்னா. குற்ற உணர்ச்சி எப்போ மாறுதோ நம்ம சுத்தமாக இருக்குமோ அப்போ தான் உள்ளே போகணும். அது ஒரு வருடம் ஆனாலும் நாம் உள்ளே போகக்கூடாது. சரிங்க, ஆனால் இருந்தாலும் அதெல்லாம் நான் பார்க்குறது இல்லைங்க, நான் இப்படியெல்லாம் இருக்கேன், நான் சுத்தம் இல்லாமல் தான் இருக்கேன், போகிறேன் வரேன், என்னை மீறி நடக்குது, நான் நினச்சாலும் அதை சரி பண்ண முடியலை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா ஒன்றும் நடக்காது. உங்களை காத்து நிற்கிற இறை சக்தி, உங்கள் மேலே இருக்கிற இறை சக்தி உங்கள் உடம்புல இறங்கி ஆடுற சாமி உங்களை விட்டு விளையிறோம். ஒன்று விலகும், இன்னொன்று என்ன பண்ணும் அப்படின்னா சாமியை சுமந்துக்கிட்டு இப்படி செய்ய 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 நம்மளவே அது கிறுக்கு குத்தி நிலதடு மாதிரி ஒரு இதாக நிற்க வச்சோம். என் மேலே இருக்க சாமியை என்னைய திருப்பி கிறுக்கு குத்தி விட்டுரும். ஏன் அந்த அளவு அந்த தெய்வத்தோட நிலை. ஏன் அப்படின்னா ஒரு தேகத்தை ஒரு சாமி தொட்டுச்சு அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் அந்த தேகத்தை அவ்வளோ சீக்கிரம் விட்டுட்டு விளையிடாதுங்க. முடிஞ்சளவு அந்த தேகத்தை மீட்டு கொண்டு வரணும், அந்த தேகத்துக்கு புரிய வேண்டிய பாடங்களை புரிய வைக்கணும், மறுபடியும் பழைய நிலைக்கு திருப்பி கொண்டு வரணும்னு தான் அந்த சாமி ரொம்ப பேராயப்பட்டு அந்த சாமி செய்ய வேண்டிய எல்லா விஷயங்களையும் பாதுகாப்பு விஷயங்கள்லாம் செய்யும். ஆனால் அதை மீறி மனுஷன் மேலே ஏறி நிற்கும் போது அப்போ அந்த சாமி விளையிடும், சாமி வெறுத்துடும், இல்லைன்னா சாமி கோபக்குரிய காட்டிடும். அப்போ அந்த இடத்துல இழப்புனா என்ன? சாமி இழந்துருச்சு அப்படின்னா என்னை சுற்றி இருக்க யாருக்கிட்டையும் எனக்கு மதிப்பு மரியாதை போயிடும். நான் ஏதோ என்னை சுற்றி ஒரு சில பேராபத்துகள் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு, ஒரு தோற்றம் என்னை சுற்றி உருவாயிடும். அப்ப சாதாரண மனுஷனுக்கு பிரச்சனை இல்லை, இது இயல்பு, இயற்கை, ஆசா பாசங்கள் எல்லாம் இருக்கு. ஆனால் தெய்வத்தை சுமக்கிற சாமியாடியா இருந்தா கட்டுப்பாடு ரொம்ப அவசியம், ஒழுக்கம், சுத்தம். சரிங்க, நான் இதனாலதான் என் மேல இந்த சாமி பேசலையா? ஆமா பேசல. நல்லா சாமி ஆடி வாக்கு சொல்லுவாங்க, சாமி வராது, வாக்கு வராது. காரணம் என்ன? இதுவாக தான் இருக்கு, சாமி விலகி நிற்கும். நல்லா பேசிக்கிட்டு நல்லா இருந்த சாமி, நல்லா கனவுல நல்லா பேசுன சாமி, அசரீரி வாக்குல பேசுன சாமி, வீட்டில் சவனத்தில் பேசுன சாமி எல்லாமே இப்போ எதுவுமே பேசாமல் இருக்கு. காரணம் இதுவாக தான் இருக்கும். நாம் எப்போது சரியாக இருக்கிறோமோ அப்போது தான் நம்ம சாமி நம்ம கூட பயணிக்கும், அந்த சாமியை நம்மளால உணர வைக்க செய்யும். ஒரு சாமியாடி இருக்காரு, ஒரு சாமியாடிக்கு அதாவதுங்க ஒரு தெய்வத்தை சுமக்கிற சாமியாடினா ஒரு சில நேரங்களில் ஒரு சில நேரங்கள் இது மாதிரியான ஒரு சில ஆபத்துகள், இது மாதிரியான ஒரு சில ஆசாபாசங்கள், இது மாதிரியான ஒரு சில மதி மயக்கிற செயல்கள்லாம் செயற்கையாக உருவாக்கப்படாது. தெய்வத்துக்கு தெரியும் என் செயற்கையாக அது நடக்குது, சூழல் என் பிள்ளை எப்படி மாத்திருச்சுன்னு அந்த சாமி மன்னிச்சு போயிடும். ஆனால் செயற்கையாக நடக்காம இயற்கையாக தன்னுடைய தேவைக்கு தான் தோன்றித்தனமாக தெய்வத்தின் வலிமை தெரியாம, அருமை வறுமை தெரியாம நான் இப்படி ஒழுக்கம் இல்லாம நான் நடந்துக்கிட்டேன் அப்படின்னா அந்த சாமி என்னை விட்டு தூர விளையிடும். அதனால எனக்கு வர்ற பாதிப்பு என்ன அப்படின்னா இந்த பிறவியில நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு வருத்தப்படுற அளவுக்கு என்னை நிப்பாட்டி விட்டுரும். அதான் ஒரே ஒரு கடைசியா ஒரு உண்மையான நிகழ்வு சொல்லி இந்த பதிவு நிறைவு செய்ய ஆசைப்படுறேன். இதே மாதிரி ஒரு சாமியாடி இருக்காரு, அந்த சாமியாடி சரியா இருக்காரு, அந்த அம்மா சாமியாடியோட அந்த அம்மா சரியா இல்லை.
அந்த அம்மா சரியா இல்ல அப்படின்னா மறுமணம் பண்ணிக்கிட்டாங்க. வேற மதத்துல வேற மறுமணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்ப அவர் பண்ணதுனால என்ன பண்றாரு, அந்த சாமியாரி வந்து விட்டு விலகிட்டு வந்துறாரு. விட்டு விலகி வந்துறாரு. மறுபடியும் அந்த அம்மா திரும்பி அந்த இடத்துல வரும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா, எந்த மதம் மாறி போனாங்களோ, அந்த மதத்த மறுபடியும் இந்த இடத்துல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த செயல்கள்ல ஈடுபடும்போது, அந்த தெய்வத்துக்கு தேவையான எந்த ஒரு செயல் அந்த இடத்துல செய்யப்படாம போயிருது. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, அந்த சாமியாடி என்ன பண்றாரு, அந்த குடும்பத்தையே விட்டுட்டு, சாமி எங்க இருக்கோ அந்த எல்லையில வந்து சரணாகதிய அடைஞ்சிடுறாரு. கடைசி வரைக்கும் அந்த சாமியே போதும் அப்படின்னு என்ன பண்றாரு, பிள்ளை குட்டி எல்லாத்தையும் வெறுத்து அவர் என்ன பண்றாரு, கடைசி வரைக்கும் அந்த எல்லையில இருக்க, ஏதோ ஒண்ணு அங்கன வர்ற காணிக்கைய வச்சு ஏதோ வயித்து கஞ்சிய குடிக்க, அப்படியுமா அவர் காலம் முடியுது. அவர் இறந்தும் போயிறாரு. ஆனா அதனுடைய விளைவு என்ன ஆச்சு அப்படின்னா, அவர் வகுத்துல பிறந்த அந்த அம்மா வகுத்துல பிறந்த பிள்ளைகள் எல்லாருமே ஒரு முன்னேற்றம் இல்லாம, ஒரு ஆயுசுல, ஒரு சரியான ஒரு ஒரு எதுவுமே ஒரு விருத்தி இல்லாம, வெளிச்சம் இல்லாம, ஒரு வசதி இல்லாம, அந்த பிள்ளைக எல்லாரும் கஷ்டப்பட்டு அழிஞ்சே போயிருச்சு அந்த குடும்பம். இதுக்கு காரணம் யாரு? அதனால இதெல்லாம் யாருக்கும் நடக்காதுங்க. சாமிய சுமக்கிறோமா, மடியில கணம் இருக்கணும், நெருப்ப கட்டுன மாரி இருக்கணும். சுத்தமா இருக்குமா, மனசு நல்லா இருக்கு, நிறைவா இருக்கா, சாமிகிட்ட போங்க. இல்லன்னா போகாதீங்க. சாமியாடியா இருந்தாலுமே போகாதீங்க. பக்கமே போகாதீங்க. தூர நில்லுங்க. எப்ப சரியாகுறீங்களோ அப்ப போங்க. மனசு குற்ற உணர்ச்சியோட சாமிய நெருங்காதீங்க, சாமிய ஆடாதீங்க, சாமிய சொல்லி வாக்கு சொல்லணும்னு நினைக்காதீங்க. சரியா இல்லையா? அப்ப சரியா இல்லப்பா, ஏதோ தவறா இருக்குடா. விட்றா சாமிய கும்பிடுங்கடா. தூரமா போ. விட்டு விலகி நின்றுவோம். எப்ப சரியா இருக்கோ அப்ப போய் சாமிய கும்பிடுவோம். மனுஷன் தாங்க. நமக்கு ஒரு சில மாற்றங்கள். நாமளும் ரத்தமும், சதையும், எல்லா ஆசைகளும் அடங்குன உடல் தான். ஆனா தெய்வம்னு வரும்போது, அந்த தெய்வத்த முன்னிறுத்தணும்ல. அதனால சொல்றேன். இந்த மாதிரியான ஒரு கட்டுப்படுத்த முடியாத நிலை வந்துச்சுன்னா, சாமிய விட்டு சாமி விலகுறதுக்கு முன்னாடி நீங்க விலகிருங்க. குறிப்பிட்ட காலம். 1 வாரம், 1 மாசம் அல்லது 1 வருஷம். எப்போது அதெல்லாம் சரியாகி உள்ள புத்துணர்ச்சி அப்புறம் அப்ப சாமிய நெருங்குங்க. தெய்வம் பார்த்துக்கிறோம். எப்படி உங்கள கட்டி அணைச்சோ, அதே மாரி உங்கள கட்டி அணைக்கும். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.